கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கப் போகிற வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பாவம் செய்து விழுந்த பரிசுத்தவான்களை பார்க்கிலும் பெருமையினால் விழுந்த பரிசுத்தவான்களே அதிகம். ஆவிக்குரிய வரங்களும் கிருபைகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெருமையூட்டி விழ செய்கின்றன. ஒரு கதை உண்டு. ஒரு பெரிய யானையும் சுண்டெலியும் மிகவும் நட்பாக இருந்தனவாம். சுண்டெலி யானையின் மேல் ஏறி யானையின் காதின் அருகே போய் உட்கார்ந்து கொண்டு நண்பனோடு பேசிக்கொண்டே இருக்குமாம். யானையும் தான் செல்லும் இடமெல்லாம் சுண்டெலியையும் தன்மேல் ஏற்றி கொண்டு சென்றது. ஒரு முறை ஒரு ஆற்றின் மேல் இருந்த ஒரு பாலத்தை கடக்க வேண்டியது இருந்தது. யானை ஏறியவுடன் அந்த பாலம் மிகவும் அசைந்தது. அடிமேல் அடியெடுத்து வைத்த யானை எந்த சேதமின்றி அக்கறை வந்து சேர்ந்தது. உடனே சுண்டெலி சொன்னது, பார்த்தாயா, நான் உன்மேல் இருந்து கொண்டு ஒரு அழுத்தியவுடன் அந்த பாலமெல்லாம் அசைந்தது பார்த்தாயா? நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக அசைத்திருந்தால் பாலம் விழுந்திருக்கும் என்றதாம் சுண்டெலி. கர்த்தர் மேல் பவனி வரும் சுண்டெலிகள் நாம். கர்த்தர் ஆத்துமாக்கள் மேல் மனதிறங்கி தன் தியாகமான இரத்தத்தால் வியாதிகளை குணமாக்கும் போது நாம் உடன் சொல்கிறோம், நான் ஜெபித்தேன், உடனே குணமாகிவிட்டது, ஊரெல்லாம் டமாரம் அடித்து விடுகிறோம். இதுதான் ஆவிக்குரிய பெருமை. இப்படி தாரை ஊதுவதால் கர்த்தர் அநேகருக்கு வரங்களை கொடுப்பதில்லை. கொடுத்ததையும் சில காலங்களுக்கு பின் எடுத்து போடுகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த சுண்டலியைப் போல நாங்கள் இராமல் கர்த்தாவே, எங்கள் ஆத்துமாவை நாங்கள் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. எந்த விதமான ஆவிக்குரிய பெருமையும் எங்களுக்கு இல்லாமல் தாழ்மையோடு உம்முடைய வரங்களை பெற்றுக்கொண்டு அநேக பேருக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.